ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ யாரை பார்த்தாலும் கொழுக்கட்டை அந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு அந்த மாதிரியே வீடியோ போடுறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணால் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதாவது வெளியில் பார்க்க வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், பட் டேஸ்ட் வைஸ் செம்மையாக வந்துருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ நான் இதில் ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் இப்படி தான் பார்த்தேன். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை பருப்பை ஒரு 3 ஸ்பூன் போட்டு, ஏன்னா நான் 2 பேத்துக்கு தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால அளவாக ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு அது ஒரு 4 விசில் விட்டுட்டேன். இந்த மாதிரி வெந்துருச்சு. வெந்ததை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அது கூடிய நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு ஏலக்காய், இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா பொட்டுக்கடலை. ஸோ அரைச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துடும். ஆனால் பொட்டுக்கடலை என்ன ஆகும் அப்படின்னா இது கூட அரைக்கும்போது அங்கங்கே கடிப்படுற மாதிரி நின்றுக்கும். ஸோ நம்ம அந்த பூரணத்தை கூட வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது வாவ் மார்வலஸாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன். வேக வச்ச கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து இந்த பொட்டுக்கல்ல ஒரு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சுகர் இதெல்லாமே நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்புனா அதுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை, இதுதான் அளவு. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு கீ விட்டுக்கிட்டேன். ரொம்ப கூட நீங்கள் இன்னும் ஒரு 3 இது கூட விடலாம், பட் நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால வேணாம் அப்படின்ட்டு அளவாக விட்டுட்டேன். ஸோ இது நல்லா இது பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப கேலரிஸ் அதிகமாகிடும் அப்படின்றதுலாம் நான் சேர்த்துக்கல. ஸோ நீங்கள் தேங்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ட்ரை பண்ண தான் சொல்கிறேன். நான் சமையல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி நல்லாயிருக்கும். அந்த ஒரு கேரண்டி கொடுத்தா நான் இது ஷேர் பண்ணுற வீடியோ. ஸோ யாரும் ஏற்றுக்கிறது சொல்ல வேணாம். நானுமே இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாதிரி இது பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆற விட்டோம் அப்படின்னாவே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். எனக்கு கொஞ்சம் சர்க்கரை பத்தாத மாதிரி தெரிஞ்சு நாட்டு சர்க்கரை, அதனால் இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதெல்லாம் கிளறினா நல்லா அல்வா மாதிரி வரும். வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணணும். பேஸ்னால் நமக்கு தெரியும், மாவு ரெடி பண்ணணும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவில் நிறைய சொல்லுவாங்க, அதாவது வறுத்தது இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நார்மலாக வீட்டில் பச்சரிசி இல்லைன்னா உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குது ஏதாவது அப்படின்னா கொழுக்கட்டை மாவு கூட தனியாக விற்கிறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் ஒரே பச்சரிசி மாவு தாங்க வச்சுருக்கேன். அந்த பச்சரிசி வச்சு நான் எல்லாமே பண்ணுவேன். அதாவது புட்டு மாவு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை என்ன செய்கிறதுனா அதில் தான் நான் செய்வேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு, இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னா தண்ணி லைட்டாக சூடாகும் போதே ஊற்றி விட்டுட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த முன்னாடி நீங்கள் பார்த்த கிளிப்பிங் அந்த வெடிப்பு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதனால தான். நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி விழுகுது பார்த்திங்கன்னா, வெடிப்பு இல்லாமல் நல்லா நைஸாக உருட்டி, அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் வாழை இலையே எடுத்துக்கலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்து சும்மா ஒரு சொட்டு நெய் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் எந்த இதுக்கு அச்சு அது மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஏதோ சொல்லுவாங்கள்ல, நமக்கு கை தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. திரட்டிட்டு இது கூட கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு 2 பக்கம் இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பிங்கன்னா செம்மையாக வந்துடும். ஸோ இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம், இல்லை நீங்கள் வேறு சேர்த்து இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ நான் இது மாதிரி தான் செஞ்சேன். ஸோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. செஞ்சது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் என்ன டிப் அப்படின்னா, இட்லி சட்டியில் வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த வெந்து வர்றது நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளோட கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்சர் மட்டும்தாங்க எப்படி இருக்குது, பட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலோட வெயிட் லாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க.